வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். நான் இங்கே குட்டி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு சட்டியில் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் நல்லா பரட்டி எடுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் பரட்டிக்கலாம். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு ஆகினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா பொடியையும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, மிச்சம் இருக்கிற கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தண்ணி சேர்த்து தேங்காய் அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நான் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த குழம்போட சேர்த்துக்கிறேன். குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். குழம்ப நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் பரட்டி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.